வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குயிக்லி 10 சென்டென்சஸ், இது பார்ட் 5. இதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா பார்ட் 4 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பார்ட் 5ல் நம்ம என்னென்ன சென்டென்சஸ்லாம் பார்க்க போகிறோன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். குயிக்லி 10 சென்டென்சஸ். முதலாவதா என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ ஹேட் அ ஃபீவர் லாஸ்ட் நைட். ஐ ஹேட் அ ஃபீவர் லாஸ்ட் நைட். நேற்று இரவு எனக்கு என்ன இருந்தது? காய்ச்சல் இருந்தது. ஐ ஹேட் அ ஃபீவர் லாஸ்ட் நைட். ஹேட் என்பது நமக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸ். லாஸ்ட் நைட் என்பதும் நேற்று இரவு என்பது பாஸ்ட் டென்ஸ்னு தெரியும். ஐ ஹேட் ஃபீவர் லாஸ்ட் நைட் என்பது நேற்று இரவு எனக்கு ஜுரம் இருந்தது, நேற்று இரவு எனக்கு காய்ச்சல் இருந்தது. இரண்டாவதா, he is not feeling well. he is not feeling well. அவன் உடல்நிலை சரியாக இல்லை. எப்போ இல்லை? இப்போ வரைக்கும் இல்லை. ஃபீலிங் வெல். he is not feeling well. அவன் உடல்நிலை எப்படி இல்லை? சரியாக இல்லை. he is not feeling well. அடுத்ததாக, don't sit idle. ஐடில் என்பது சும்மாவே இருக்கிறது, அதுதான் ஐடில்னுவாங்க. ஓகேவா? don't sit idle. சும்மாவே உட்கார்ந்துருக்காதப்பா, சும்மாவே உட்கார்ந்துருக்காத. ட்ரை டு டூ சம்திங். ஏதாவது செய். ஓகே, ட்ரை டு டூ சம்திங். டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் ஐடில் அப்படின்னா என்னென்னா, சும்மா உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுறது. அடுத்ததாக, டோன்ட் ஃபீல் ஷை. ஷை என்றால் வெட்கம். அப்பா நீ எல்லாத்துக்கும் கூச்சப்படுற, நீ வெட்கப்படுறப்பா. டோன்ட் ஃபீல் ஷை. டோன்ட் ஃபீல் ஷை. பி பிரேவ். பா ரொம்ப இதுவாரு, என்ன துணிச்சலாக இருக்க மாதிரி இருப்பா, ரொம்ப நீ கூச்சப்படுற மாதிரி தெரியுது. அப்போ டோன்ட் ஃபீல் ஷை. டோன்ட் ஃபீல் ஷை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக, ஐ அக்ரி. நான் இதை ஒற்றுக்கொள்ளுகிறேன். நான் இதை அங்கீகரிக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் ஐ அக்ரி. ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னும் போது, எனக்கு இதில் இது இல்லைப்பா, உடன்பாடு இல்லை, எனக்கு உடன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ அக்ரி. என்னது? ஐ அக்ரி. அடுத்ததாக, வாட் நெக்ஸ்ட். அதான் அடுத்ததாகன்னும் போது என்னது? அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட். ஆறாவதாக நம்ம பார்க்குறது வாட் நெக்ஸ்ட். அடுத்தது என்ன? ஓகே, வாட் நெக்ஸ்ட். அடுத்தது என்ன? ஏழாவது, ஹூ டோல்டு யூ. டோல்டு என்பது டெல் என்பதனுடைய பாஸ்ட் டென்ஸ். ஹூ டோல்டு யூ. யார் உனக்கு அறிவித்தது? யார் உனக்கு அறிவித்தது? ஹூ டோல்டு யூ. யார் உனக்கு அறிவித்தது? வாட் இஸ் த ரீசன். ரீசன் என்றால் காரணம். வாட் இஸ் த ரீசன். என்ன காரணம்? என்ன பாப்பா காரணம்? ஒய் ஆர் யூ லேட். வாட் இஸ் த ரீசன். இப்போ காலம் தாமதமாக வர என்ன ரீசன்? காரணம் இருக்கணும்ல, சொல்லுப்பா. வாட் இஸ் த ரீசன். டெல் மீ த ரீசன். டெல் மீ த ரீசன்னா எனக்கு சொல்லு, காரணத்தை சொல்லு. அப்போ வாட் இஸ் த ரீசன். வாட் இஸ் த ரீசன் என்றால் காரணம் என்ன, என்ன காரணம். வாட் இஸ் த ரீசன். அடுத்ததாக, யூ ஷுட் கம். யூ ஷுட் கம். நீ கட்டாயம் வரணும்பா. யூ ஷுட் கம் டு த மேரேஜ். யூ ஷுட் கம் டு த பார்ட்டி. யூ ஷுட் கம் அட் 9 o'clock. 9 மணிக்கெலாம் நீங்கள் இருக்கணும், நீ வரணும். ஓகேவா? யூ ஷுட் கம். யூ ஷுட் கம். கடைசியாக, பிரிங் இட் ஹியர். அதை இங்கு கொண்டு வா. பிரிங் இட் ஹியர். பிரிங் இட் ஹியர். அதை இங்கு கொண்டு வா. அதை இங்கு கொண்டு வா. பிரிங் இட் ஹியர். இந்த 10 சென்டென்சஸ் நான் படித்து காட்டுறேன். ஐ ஹேட் அ ஃபீவர் லாஸ்ட் நைட். ஹீ இஸ் நாட் ஃபீலிங் வெல். Don't sit idle. Don't feel shy. I agree. What next? Who told you? What is the reason? You should come. Bring it here. இந்த 10 சென்டென்சஸ், இது ஒன்றுத்தையும் நீங்கள் அன்றாட நம்ம பயன்படுத்துகிற சென்டென்சஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் இதை மனப்பாடலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு பேச பழகுங்க.
இந்த சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உபயோகிக்கக்கூடிய சென்டென்சஸ் தான். இந்த சென்டென்சஸை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதேனும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.